உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆல்ரெடி சொல்லியாச்சு, இப்பயும் சொல்லியாச்சு. இனிமேல் இந்த ஹாப்பி நியூ இயர் கான்செப்டை தனியாக எதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா செலிப்ரேஷன் மோடெலாம் முடிஞ்சு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு செலிப்ரேஷனும் பண்ணியாச்சு, அதுக்கான டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ டிஎன்பிசி மற்றும் ஆர்ஆர்பிக்கான ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான ஜென்ரல் சயின்ஸுக்கான பேட்ச் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பேட்ச்னா சும்மா டாபிக் மட்டும் சொல்ல போகிறதில்ல, இதுதான் நம்ம படிக்க போகிறோங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கமான வீடியோ. இது கிளாஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்காம கண்டிப்பாக நம்மளால் அடுத்த வீடியோக்கு மூவ் பண்ணவே முடியாது. சரிங்களா? சரி சார். சரி, இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஆர்ஆர்பிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 படிக்கிறவங்களாக இருக்கட்டும் சரி, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எஸ், எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கும் ஆர்ஆர்பிக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் போர்டு புக்ஸையும் என்சிஆர்டி புக்ஸையும் கம்பைன் பண்ணி தான் இந்த இனிமேல் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோஸ் போக போகுது. சார், இந்த என்சிஆர்டி படிக்கிறதுனால டிஎன்பிஎஸ்சிக்கு பாதிப்பு வருதா சார்? ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு, பாசிட்டிவ். இனிமேல் வரக்கூடிய குரூப் 2 குரூப் மெயின்ஸ், அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே என்சிஆர்டி புக்ஸு கண்டிப்பாக கொண்டு வரப்படும். ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் என்சிஆர்டி படிக்கிறதுனால எங்களோட அறிவு கம்மியாகிருமா சார்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டை பெருக்கலாம். குரூப் மெயின்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸுக்கு என்சிஆர்டி புக்கை முடிக்காமல் உங்களால் மெயின்ஸ் ஃபாலோ பண்ணவே முடியாது. அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபாலோ பண்ணுறவங்க, குரூப் 2 லெவலில் போகிறவங்க, குரூப் 4ஆக இருந்தாலும் நீங்கள் படிக்கக்கூடிய கான்செப்டை ஸ்டேட் போர்டும் என்சிஆர்டி புக்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்ம படிக்க போகிறோம். இதுதான் கான்செப்ட். என்சிஆர்டி ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப சிறந்த வழியில் ஸ்டேட் போர்டு என்சிஆர்டி ஃபாலோ பண்ணி நம்ம போனோம்னா நம்மளால் எதையுமே ஈக்குவலாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த மனப்பாடம் பண்ணுறதோ, இந்த 1 மார்க் கொஸ்டின் நான் கேட்குறேன், லைவில் உட்காந்துட்டு ஒன்றா கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? வேலையே கிடையாது. நான் கிளாஸ் எடுத்துருவேன், பிடிஎஃப்பை கொடுத்துருவேன், நீங்கள் படிக்க போகிறீங்க. கொஸ்டின் செஷன் அன்னைக்கான டெஸ்ட்டு அப்ளிகேஷனில் வந்துடும், அட்டன் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி ஆப்டிடியூட்டுக்கு ஒரு 20 வீடியோ, ரீசனிங்க்கு ஒரு 20 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இனிமேல் மேக்ஸ் எல்லாம் கொண்டு வராதிங்க. மேக்ஸுக்கு ஆல்ரெடி வீடியோ வந்தாச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் சயின்ஸுக்கான வீடியோஸ். அதுக்கான ஆரம்ப வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டாபிக் மட்டும் சொல்ல போகிறது இல்லை, என்ன படிக்க போகிறோன்னு சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் குரூப் 4 ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 2 ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான சிலபஸ் சூப்பராக கொடுத்துட்டாங்க. 8 யூனிட் கொடுத்துட்டாங்க. அந்த 8 யூனிட்டில் எது எது வெயிட்டேஜ் கம்மின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சயின்ஸுக்கும் ஜாகிரஃபிக்கும் 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அதாவது சயின்ஸில் ஒரு 5 கொஸ்டின், ஜாகிரஃபியில் ஒரு 5 கொஸ்டின். சயின்ஸ்னால் இயற்பியல், வேதியியல், உயிரியல். ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் அமைவிடம், காலநிலை, அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அப்புறம் நில அமைப்பு, இதெல்லாம் வருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதம் இந்த செஷனுக்கு நம்ம பார்க்க போகிறதுல சயின்ஸும் ஜாகிரஃபியும் கிடையாது. சயின்ஸு ஜாகிரஃபியை தனியாக எடுத்து வச்சுருவோம். அப்போ அதை படிக்க வேணாமாடா ராசானா? படிப்போம். அதில் முக்கியமான டாபிக் மட்டும் படித்தா போதும். இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய 100 மாங்காய்களை படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஒவ்வொரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாங்காவை படிக்கிறத விட ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாங்காய்கள் படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப எளிது. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொல்ல போகிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் நடத்தக்கூடிய கான்செப்டு அறிவை சார்ந்து இருக்கும், மனப்பாடத்தை சார்ந்து இருக்காது. நீங்கள் மெயின்ஸு கிளியர் பண்ணணும்னா நாலேஜை வளர்த்துக்கணும்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீ இந்த புக்கை கூட நான் மனப்பாடம் பண்ணிடுறேன், எனக்கு போஸ்டிங் வேணும்னா தயவு செஞ்சு நம்ம வீடியோவை பார்க்காதீங்க. நானே சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன்னா அதை முதல்ல அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அந்த பிடிஎஃப்பை பாருங்கள், சத்தியமாக புரியும். புரியாமனா இருக்காது, சரிங்களா? நம்ம என்ன ஹிந்தி மொழியில் பேசிகிட்டு இருக்கோம், தமிழ் மொழியில், நமது தாய்மொழி தமிழில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியமாக புரியும். அதை நீங்கள் பிடிஎஃப்பில் பாருங்கள். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே பைலிங்குள்ளே தான் நோட்ஸ் இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேட்சில் ஆல்ரெடி நீங்கள் இருந்தவங்க இதுக்குன்னு தனியாலாம் எந்த ஃபீஸெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் பேட்சில் இருந்தீங்கன்னா எந்த ஃபீஸுமே கிடையாது. இல்லை சார், எனக்கு புதுசாக ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் வேணும்னா அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்ன சார், இந்த இனிமேல் நம்ம படிக்க போகிறோம், சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ மாதிரி ஒன்று உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி ஒன்று சொல்கிறேன், ஒரு கதை சொல்கிறேன் சார், ஒரு கதை. அந்த கதையை மட்டும் நீங்கள் முதல்ல மைண்டில் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் நம்ம என்ன படிக்க போகிறோம், சரிங்களா? எஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பொதுவாகவே ஆரம்பம் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் சொல்லுவாங்க, வரலாறு.
ஸோ வரலாறுனா வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சிக்கி முக்கி கற்களை வந்து மனிதன் கண்டுபிடித்தான், தீயை கண்டுபிடித்தான், சக்கரத்தை கண்டுபிடித்தான். அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா ஒரு மனிதன் எதனை பார்த்து பயந்தானோ அதெல்லாம் கடவுளாக பார்த்தான். அதுக்கப்புறம் நெருப்பை கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் சக்கரத்தை கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் ஆயுதங்களை கண்டுபிடிச்சான். இது ஒரு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அதுக்கப்புறம் தான் நம்ம நாகரிகமான வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ அதை நம்ம பார்த்து படிப்போம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஐயோ இதெல்லாம் நம்ம இப்போ மனப்பாடெல்லாம் பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், சிக்கி முறுக்கி அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் 6ஆம் கிளாஸில் இதை தானடா ஃபஸ்ட்டு படித்தோம். சிந்து சமவெளி நாகரிகம், அப்புறம் வேத காலம், ரிக் யஜுர் சாம அதர்வன, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வந்தால் அரசர்கள் காலம், குப்தர்கள், ஓகேங்களா. நல்லா கவனிச்சுக்கோங்க. வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 2 வகையான வரலாறு சொல்லப்படுது. ஒன்று இந்திய வரலாறு. இந்திய வரலாறுனாலே நீங்கள் வட இந்திய வரலாறை தான் பொதுவாக இந்திய வரலாறுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது சவுத் இண்டியன்ஸ். சேரர் சோழர் பாண்டியர்களை பற்றி படிக்கிறது சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி. தென்னிந்திய வரலாறு. வரலாறில் மொத்தம் 2 வகையான வரலாறு இருக்குது, சரிங்களா. அப்போ வரலாற்றில் நீங்கள் அரசர்கள் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறுனா குப்தர்கள், டெல்லி சுல்தான்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் போவாங்க. அவங்க இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே சேரர் சோழர் பாண்டியர்கள் அவங்க ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பல்லவர்கள் வரிசையாக போகும். அப்போ நான் படிக்கும்போதே நீங்கள் ஒரு சில தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. காலகட்டம் போடும்போதே இந்திய வரலாறு அப்படின்னா நம்ம எதை தான் படிக்க போகிறோம்? வட இந்திய வரலாறை தான் படிக்க போகிறோம். டெல்லி சுல்தான், குப்த அரசர்கள் அவங்க என்னென்ன பண்ணாங்க, குஷானர்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க. இந்த சைடு தென்னிந்திய வரலாறுனா இவங்க இங்கே இருந்தாங்க. இந்த அரசர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுதே இங்கே சமூகம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஏன் நான் அதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா பின்னாடி உங்களுக்கு அப்போ தான் புரியும். சமூகம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள்னா நீ இப்படி, அவன் அப்படி, அந்த தொழில் செய்கிறவன் அவன், இந்த தொழில் செய்கிறவன் இவன் இப்படித்தான் இருக்கணும், இது பெண்களுக்கான கொத்தடிமை முறை, அப்புறம் வந்து இதெல்லாம் அப்போவே இருந்துச்சு, ஓகேங்களா. அப்போ இது இப்படித்தான். இப்போ நம்ம இப்படி டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ரூல் ஒன்று போட்டு வச்சுருக்கிறோம்ல, அந்த மாதிரி இவங்க இப்படித்தான் இருக்கணும், இவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இவங்க அடிமைகள் அப்படிங்கிற இதெல்லாம் அப்போலேருந்தே வந்துச்சுன்னு சொல்ல வரேன், ஓகேவா. எஸ். அப்போ குஷானர்கள் இவங்கெல்லாம் படிப்படியாக வந்து அரசர்களில் கடைசி அரசர்கள்னா முகலாய அரசர்கள் அப்படின்னு நம்பப்படுது, சரிங்களா. அப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்றுக்கு பிற்பட்ட காலம், மிட்வேர் இந்தியாவுடைய ஸ்டார்டிங் எண்டிங், ஓகேவா. புரியுதா? ஏஷியன் இந்தியா, மிட்வேர் இந்தியா, மாடர்ன் இந்தியா. மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஏஷியன் இந்தியா, மிட்வேர் இந்தியா, மாடர்ன் இந்தியா. மிட்வேர் இந்தியாவுடைய கடைசி யாருன்னா முகலாயர்கள். இந்த முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இங்கே வாராங்கோ. ஏண்டா ஆங்கிலேயர்கள் இங்கே வராங்க? ஆங்கிலேயர்கள் வராங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐரோப்பியர்கள் வருகைன்னு தான் சொல்லுவாங்க. ஐரோப்பியர்கள் வருகை, ஐரோப்பியர்கள் வருகை. ஐரோப்பியர்கள் வருகை என்றால் என்ன? ஐரோப்பியர்கள்ங்கிறது ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர்கள். ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இந்தியாவில் அதிகமாக செல்வம் இருக்குன்னு தெரிஞ்ச அவங்க வியாபாரம் செய்கிறதுக்காக வராங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுக்கு சிங்கப்பூரோ மலேசியாவோ ஓமனுக்கு எப்படி போகும்போது விசா டைப் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டை சைன் பண்ணி இந்திய கவர்மெண்ட் அனுப்புதோ, அப்போ ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த அந்தந்த இருக்கக்கூடிய நாடுகள், புரியுதலா, இங்கிலாந்து நாடு, அதான் இங்கிலாந்து தான் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரங்க, போர்ச்சுகீசியர்கள், அந்த நாட்டை சேர்ந்தவங்க ஒரு வணிக குழுவை உருவாக்கி போங்கடா இந்தியாவுக்கு வணிகம் கொண்டு வாங்கடா, அங்கே போய் வியாபாரம் பண்ணுங்கடா, அங்கே போய் வியாபாரம் பண்ணி அங்கே நீங்களும் செல்வ செழிப்பாக இருங்க, நம்ம நாட்டுக்கான வரியும் கட்டுங்கடா. இப்போ நம்ம நாட்டுக்காரர் அங்கே போய் வேலை பார்த்தா நம்ம இந்திய நாட்டுக்கு வரி கட்டுறான் இல்லையா? அதுபோல் இந்த வணிக குழுவெல்லாம் போய் இந்தியாவில் வணிகம் சென்று அதன் மூலமாக பெறும் பொருட்டை தனும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு யாருக்கு அந்த நாட்டுக்கும் வரி கட்டணும். இதுதான் ரூல். அதுக்கு பேர் தான் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் ஐரோப்பியர்கள் இருந்து இந்தியாவுக்கு வரும்போது தான் போர்ச்சுகீசியர்களாம் முதல்ல இந்த தளத்தையே ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஊனா சொல்லி போட்டது யாரு? விதை போட்டது யாரு? நானுங்கிற மாதிரி இந்த ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்தவங்களை ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் போர்ச்சுகீசியர்கள். அவங்க தான் நன்னம்பிக்கை முனை அப்படிங்கிற வழியின் மூலமாக முதலாக இந்தியாவை வந்து அடையிறாங்க. எங்கே வராங்க? கேரளாவுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியை கொடுக்குறாங்க. கோழிக்கூடு மன்னன் அவரை அன்புடன் வரவேற்கிறார், மன்னர் சாமரின். அப்போ இருக்கக்கூடிய அரசர்கள் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதா?
அப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் போர்ச்சுகீசியர்கள், அடுத்து வந்தவர்கள் தான் டச்சுக்காரர்கள், அடுத்து வந்தவர்கள் தான் ஆங்கிலேயர்கள், அடுத்து வந்தவர்கள் தான் டேனியர்கள், அடுத்து வந்தவர்கள் தான் பிரெஞ்சுக்காரங்க. அப்போ 5 வகையான நாடுகள். இந்த 5 நாடுகளுமே ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்ததனால இது ஐரோப்பியர்கள் வருகை என அன்புடன் அழைக்கிறோம். கான்செப்ட் புரியுதா? எஸ். அப்போ ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்த இந்த 5 பேர் இங்கே வந்துட்டு ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இங்கே இருக்கிறத தின்னுபிட்டு இங்கே இருக்க வணிகம் செஞ்சுட்டு போகலாம் இல்லையா? ஆனால் அவங்க செய்யலை. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வேறுபாடுகள் இப்போ நம்ம இப்படி பிரிஞ்சு இருக்கிறோம்ல, அப்பயும் பிரிஞ்சு இருந்தோம். அது அவங்க நல்லதாக வசமாக போயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் மூலமாக தனது அரசியல் செல்வாக்க இவங்க செலுத்துகிறாங்க, உட்செலுத்துகிறாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னாப்புல போர்ச்சுகீசியர்கள், போர்ச்சுக்கல், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், டேனிஸ், பிரெஞ்சுக்காரர்கள், இந்த 5 பேத்துல போர்ச்சுகீசியர்கள் தமிழர்களுடன் திருமண பந்தம் வரைக்கும் இருந்தாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஓரல் கிளாஸே இல்லை. போர்ச்சுகீஸில் இங்கே வந்தவங்க தமிழர்களுடன் திருமண உறவு வரைக்கும் இருந்தாங்க. தமிழர்களுடன் நல்லுறவை வைத்து கொண்ட ஐரோப்பியர்கள் யார்? போர்ச்சுகீசியர்கள். ஆனால் இந்த போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள் இவங்கெல்லாம் படிப்படியாக தனது வணிகத்தலத்தை விட்டோ இல்லை வேறு இடத்தை விட்டு காணாமல் போயிட்டாங்க. காலமாக கடைசியாக இருந்தது இந்த ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். தளபதியா விஜய் சேதுபதியா எஸ்கேவா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இங்கே ஆங்கிலேயர்களா பிரெஞ்சுக்காரர்களான்னு ஒரு சண்டை வருது. இவங்க நேரடியாக மோதலை. அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் தன் செல்வாக்கு மூலமாக ஒரு போர் விடுவாங்க இல்லையா? இதில் எதிரணிக்கு இவங்க ஆப்போசிட் இருந்து தனது அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக நீ அந்த அரசனை சண்டை போடுறானா, நான் இங்கிட்டு பின்னாடி இருந்துக்குவேன் பிரெஞ்சுக்காரர்கள், அவன் அந்த சைடு ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்கார. அப்போ மறைமுகமான ஒரு அரசியலையும் மறைமுகமான போர் தொழிலும் இதில் ஈடுபடுறாங்க. இதில் தான் மிக முக்கியமாக கருதக்கூடிய கர்நாடக போர், முதலாம் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர், 3ஆம் கர்நாடக போர் இதில் வரும். இப்படி இருந்தது. கடைசியில் யார் தாண்டா ஜெயிக்கிறானா? ஆங்கிலேயர்கள் ஒரு அதிகாரத்தில் வராங்க. அதிகாரம் வர்றது என்றால் என்ன? ஒரு சாதாரண வணிகத்தலம் வந்து இங்கே இருக்கிறத கெஞ்சி, அரசர்களிடம் கெஞ்சி, நாங்கள் இங்கே வணிகத்தலம் வச்சுக்கிறோண்டா ஐயான்னு மன்னர் சாமரின்ட்ட கேட்டு, இங்கே இருக்கக்கூடிய முகலாயர் மன்னர் இருக்கக்கூடிய ஷாஜகான் அவங்கள்ட்ட நான் பர்மிஷன் வாங்கி வந்த ஆளுங்க இங்கே ஒவ்வொருத்தனுக்கு சண்டை போடுறத பார்த்து அதிகாரத்தை பலப்படுத்தி அரசியல் அதிகாரத்தை எப்போ பெறாங்கன்னு கேட்டால் 2 மிக முக்கியமான போர். அந்த போர் தான் 1757 இருக்கக்கூடிய பிளாசிக் போர், 1764 நடந்த பக்சார் போர். இந்த 2 போர்களின் மூலமாக ஆங்கிலேயர்கள் அரசியல் ஆதிக்கத்தை பெறாங்க. ஆங்கிலேயர்கள்னு சொல்லக்கூடாது, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்று தான் கூற வேண்டும், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் இவங்க இன்னும் ஆங்கிலேயராக மாறவில்லை. வெறும் கம்பெனி குழுக்களாக, கிழக்கிந்திய கம்பெனி குழுக்களாக, வேலையாட்களாக ஆங்கில கவர்மெண்ட், இங்கிலாந்து கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண ஒரு கம்பெனி மட்டும்தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1757-64 நடந்த போர்களில் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை பெறாங்க. அந்த அதிகாரம் தான் திவானி அந்தஸ்து பெறும். திவாரின்னு சொல்லுவாங்க, திவானி. அதனால் திவானி அந்தஸ்து இங்கே இருக்கக்கூடிய ஏழைப்பாடை மக்களின் இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய மக்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் உரிமை. சார் இது என்ன சார்? அந்த வரிங்கிற அந்த டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் கையில் போதோ அவங்க கையில் தான் ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அதுதான். யார் டாக்ஸ் வாங்குறாங்களோ அவங்க தான் அதிகாரம் படைத்தவர்கள். வரி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது வாழ்க்கையில். அப்போ வரி வாங்கும் வசூல் தான் அதிகமான ஒரு அதிகாரமாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் படிப்படி ஜமீன்தாரி உரைகளை உருவாக்குறாங்க, ஒரு நில சுவார்ந்தார்களை உருவாக்குறாங்க, ஒரு ஜமீன்தாரி மொழிக்கு கீழே ஒரு கொத்தடிமைகளை உருவாக்குறாங்க. படிப்படியாக சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் நடைபெறுது. அப்போ 1757 பிளாசிக் போர், பக்சார் போர் முடிவில் என்ன நடக்குதுன்னா, இந்த பக்சார் போர் முடிவில் தான் இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஊனாசுழி போட்டதே இவங்க தான். அனைத்து விஷயங்களுக்குன்னா அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், இதில் தான் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதுக்கு தான் நான் அறிவு சார்ந்து இதை பாருங்கன்னு சொல்கிறேன். என்ன சார், 1764 பக்சார் போல் முடிவில் ராபர்ட் கிளைவ் தன்னை தானே முதல் ஆளுநராக அறிவித்து கொண்டார். வங்காளத்தின் முதல் ஆளுநர். பெங்கால் அப்போதைக்கு வங்காளம் மிகப்பெரிய பகுதியாக கருதப்பட்டது. அப்போ 1764 முதல் ஆளுநர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரு? ராபர்ட் கிளைவ். இந்த பையன் யாரு? இவர் யாரு? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை சேர்ந்தவர். நல்லது பண்ணாரா? நல்லதெல்லாம் பண்ணலாம். நல்லா எல்லாத்தையும் அடித்து துவைச்சு திங்கத்தான் செஞ்சார். தான் நாட்டுக்கு வரிய கூட இவர் கட்டலை. அப்போ கவர்மெண்ட் கேட்குது, என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க? அங்கே போயிட்டு அதிகாரத்தையும் பிடிச்சிட்டு இங்கே டேக்ஸிங் கட்டாமல் இருக்கீங்க. சார், நாங்கள் நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு சொன்னாலு. இதனால டென்ஷன் ஆன பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு சில சட்டத்தை வழிவகுத்து உருவாக்குனாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட், ஆங்கிலேயர் கவர்மெண்ட், இங்கிலாந்து பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றது. எதற்காக? இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை ஒழுங்குபடுத்துவதற்காக போடப்பட்ட முதல் சட்டம் தான் 1773 உருவாக்கப்பட்ட ரெகுலேட்டிங் ஆக்ட் 74 சொல்லுவாங்க. 74 சொல்லுவாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம். இந்த சட்டம் தான் இந்தியாவில் போடப்பட்ட முதல் சட்டம். இந்த சட்டம் யாருக்காக போடப்பட்டது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்காக போடப்பட்டது. தம்பிங்க வா, இனிமேல் நீங்கள் கவர்னரை வங்காளத்தின் ஆளுநர்னு சொல்லலாம். இந்த ஆக்ட் உங்களை இத்தனை வருஷத்துக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு பர்மிஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் தான் இங்கே அதிகாரம். பரிசு பொருட்களை வாங்கக்கூடாது. மக்கள், இந்திய மக்கள்கிட்ட இருந்து, ஜமீன்தார்கிட்ட இருந்து நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இவங்க டாப்பில் இருப்பாங்க, ஜமீன்தாரி இருப்பாங்க. ஜமீன்தாரி என்ன பண்ணுவான்? எல்லா அடிமைகள்கிட்ட இருந்தும் காசை வாங்குவான், வரி வசூல் செய்வான். அதை அங்கே கொடுப்பான், அவன் கிள்ளி கொடுப்பான், இவன் அள்ளி எடுத்துக்குவான். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். நிறையா படம் பார்த்துருப்பீங்க. அசுரன் படம் பார்த்தீங்களா? அதுலேயும் இந்த ஜமீன்தாரி கான்செப்ட் வந்திருக்கும். இப்போ வந்து விடுதலை 2ன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதுலேயும் உங்களுக்கு ஜமீன்தாரி அந்த கான்செப்டில் வந்திருக்கும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு முறைப்பாடு செயல்பாடு இருந்தது. ஓகேவா? ஆனால் இவங்க போடப்பட்ட சட்டத்தின் மூலமாக வந்தது தான் மெட்ராஸ். மெட்ராஸுங்கிற ஒரு சிட்டி யாருனால உருவாக்கப்பட்டது? ஆங்கிலேயர்கள்னால. ரயில்வே டிபார்ட்மெண்ட் எதிராக உருவாக்கப்பட்ட ஆங்கிலேயர் இருந்ததுனால. போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி உருவாக்கப்பட்ட? ஆங்கிலேயர் இருந்ததுனால. கட்டுமானம் எப்படி உருவாக்கப்பட்டது? ஆங்கிலேயர் இருந்ததுனால. இதான் நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. பொதுப்பணித்துறை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிற டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த சட்டத்திலிருந்து நிறைய விஷயத்த கொண்டு வந்தாங்க. அப்போ இதுக்கப்புறம் சட்டங்கள்லாம் கொண்டு வரலையா சார்? கொண்டு வந்தாங்க. எது வரைக்கும் கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க? 1857 பெருங்கழகம் வரும் வரைக்கும். பெருங்கழகம். அது ஏன் சார் 1857 பெருங்கழகம்னு மென்ஷன் பண்ணுறீங்க? ஏன்னா இதுதான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இங்கே இருந்த கடைசி வருடம். 1857 பெருங்கழகம் நடந்ததுனால, இங்கே பெரும் புரட்சி நடந்ததுனால, இந்தியா முழுவதும் ஆங்காங்கே மீரட்டு, மத்திய மாகாணம் பல இடத்துல மிகப்பெரிய புரட்சி எழுந்ததுனால 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் மூலமாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இழுத்து மூடப்படுகிறது. அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் தானே சார் கொடுத்துருக்கணும்? இல்லை, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஒழிக்கப்பட்டாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரக்டாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறமும் சட்டங்கள் போடப்பட்டது. 1947 சுதந்திர சட்டம் வரும் வரையும். அப்போ இந்த 1764 1857 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்களை கம்பெனி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கம்பெனி ஆக்ட். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய டாபிக். ஆல்ரெடி வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்பெனி ஆக்ட் கீழே லிங்க் இருக்குது, பார்க்கணும். இதுதான் ரூல் நம்பர் 1. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்பு. இதுக்கான பேசிக் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதுக்கு நடுவில் நிறையா விஷயங்கள் நடக்கும். ஒழுங்குமுறை சட்டங்கள் அப்படின்னு முதலாக போடப்பட்ட சட்டங்கள். இதன் மூலமாக வங்காளத்தின் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ஃபஸ்ட்டு வந்த கவர்னர் தான் வாரன் ஹேஸ்டிங். அதுக்கப்புறம் காரன் வாலிஸ். இதில் தான் காவல் நிலையங்கள் உருவாக்கியிருப்பாங்க. நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து
நன்மைகள் நிறையா நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காவல் டானாக்காரன் ஒரு படம் வச்சு இல்லையா, டானா அப்படிங்கிறது வந்து காவல் நிலையம், அதான் டானாக்காரன். டானா அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலமாக கொண்டு வந்தாங்க. பொதுப்பணித்துறையை கொண்டு வந்தாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ எழுதக்கூடிய டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. பல விஷயங்களை கொண்டு வந்தது பிரிட்டிஷ் தான். அப்போ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது கம்பெனி ஆக்ட். 1858 அப்புறம் கீழே இருக்கிறது 1947 இருக்கக்கூடியது பிரிட்டிஷ் ஆக்ட். இந்த ரெண்டு ஆக்ட்டுக்குமே வீடியோ போட்டாச்சு, ரெண்டுக்குமே பிடிஎஃப் ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் கீழே இருக்கிற ஒரு லிங்கை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ இலவசம் தான், நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம். இது போத் என்சிஆர்டி அண்ட் ஸ்டேட் போர்டிலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய டாபிக். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாபிக். அது ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு சொல்ல வரேன். இந்த வீடியோ முடிஞ்சுன்னா அந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஆரம்ப வீடியோ இது ரெண்டு தான். கம்பெனி ஆக்ட், இதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, இதுலேருந்து என்னென்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, அந்த சட்டத்தோட முதன்மையான விஷயம் என்ன. முதலாக கல்விக்குன்னு தொகை ஒதுக்குனாங்க, சரிங்களா? கல்விக்காக முதன்மை தொகை ஒதுக்குனாங்க. இப்போ இருக்கக்கூடிய கல்வி கொள்கையை உருவாக்குனது பிரிட்டிஷ் தான். சாதாரண இருக்கக்கூடிய பகுதியை சென்னையாக மாற்றினது ஆங்கிலேயர்கள் தான். ஓகேவா? புரியுதா? ஓரளவு புரியுதா? அப்போ 1764 1947 வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு படத்தில் பேரலல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஒரு ஸ்டோரி போகும், அந்த சைடு ஒரு ஸ்டோரி போகிறோம். அதுபோல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு 1764 இருந்து 1858 இருந்து 1947 சட்டங்கள்னு தனியாக இருந்தாலும் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு போராட்டங்கள் நிறையாக இங்கே நடந்தது. 1858 சட்டம் வர்றதுக்கான காரணம் என்ன? 1857 பெருங்கழகம். இந்த பெருங்கழகம், அதுக்கு முன்னாடி எந்த கழகம் உருவானுச்சு? தமிழ்நாட்டில் உருவானுச்சு. ஆங்கிலேயர்கள் அப்போ யாரும் எதிர்க்கலையா? எதிர்த்தாங்க. முதலாக ஆங்கிலேயர்கள் ஏற்ற பெருமை பூலித்தேவர் அவர்களை சேரும். பூலித்தேவர்கள் அவர்கள் இருந்தால் ஏன் சுதந்திர போராட்டமாக கருதப்படலை? ஏன்னா அவங்க ஏரியாவை தக்க வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் வரி கொடுக்க மாட்டேன், அந்த ஏரியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டை எதிர்த்தவர்கள் தான் இவர்கள். நல்லா கவனிச்சுக்கணும், பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், புலித்தேவர் ஆகட்டும், வேலுநாச்சியார் ஆகட்டும், இவங்களாம் தன்னுடைய இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணுங்கிறது விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி காலங்கள் வேற. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அப்போ 1857 மட்டும் ஏன்டா அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தனி நபர், ஒரு தனி அரசராக இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நபரால் உருவாக்கப்பட்டதல்ல 1857. இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இங்கே இவங்க வரும்போது, ஆங்கிலேயர்கள் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன? மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அதிகமாக இருந்தது. இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் புரட்சிக்கு காரணமாக அவங்க வழி எடுத்து கொண்டு போனாங்க. சொல்கிறது புரியுதா? நீ எது சென்சிட்டிவாக நினைக்கிறியோ அதை தொட்டதான் உனக்கு கோவம் வரும். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ நான் எதால் பாதிக்கப்படுறேனோ அதை சொன்னால் தான் எனக்கு கோவம் வரும். ஓகேங்களா? குட்டையாக இருக்கிறவன நீ குட்டையாக இருக்க, கோவம் வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எது அவனை மனசளவில் சென்சிட்டிவாக நினைக்குதோ, இந்த சமூகம் எதனை சார்ந்து அவனை புறந்தள்ளுதோ அந்த விஷயத்த சொன்னால் தான் அவன் கோவப்படுவான். அப்போ மதம் சார்ந்த நம்பிக்கைகள் நிறையாக இருந்தது. இந்துக்கள் வீரமாக நினைச்ச மீசையை வலிக்க சொன்னாங்க ஆர்மியில் இருக்கிறவங்க. RRR படத்தை எடுத்துக்கோங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே கண்ட்ரோலில் இருந்தாலும் இங்கே பணியமர்த்தப்பட்ட அனைவரும் இந்தியர்களாக இருந்தார்கள். அந்த இந்தியர்களுக்கு சில வழிமுறை கொடுக்கப்பட்டது. மீசையை எடுக்கணும், மதம் சார்ந்த சிம்புகள் விடக்கூடாது. இப்போ இருக்கிற ஒரு ஆர்மி கான்செப்ட் தான். ஓகேங்களா? மதம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கக்கூடாது, மதம் சார்ந்த எந்த விஷயம் ஃபாலோ பண்ணக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, முண்டாசு கட்டக்கூடாதுன்னா பஞ்சாப்காரன் டென்ஷன் ஆகிட்டான். மீசி எடுக்கணும்னா நம்ம இந்தியக்காரன் டென்ஷன் ஆகிட்டான், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் டென்ஷன் ஆகிட்டான். இது இல்லாமல் இந்துக்கள் மிக போற்றி வரக்கூடிய பசு, அதோட தோளால் செய்யப்பட்ட ஒரு குண்டு, அதாவது என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு குண்டு மாதிரி இருக்குது, அதை பல்லாலை கடிச்சு தான் அதில் போடணும். அந்த பல்லால் கடிக்கக்கூடிய அந்த தோல் பசுவால் ஆக்கப்பட்டது. நான் புனிதமாக மதிக்கக்கூடிய ஒரு விலங்கு, புனிதமாக மதிக்கக்கூடிய ஒரு விலங்கு இதுவே நான் கடிப்பதா அப்படின்னு இந்துக்கள் ஆப்போசிட்டு. பசு மற்றும் பன்றி 60 நினைக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை கடிக்க அர்ச்சனர். இதனால உருவானது டக்குன்னு தான் மேலதிகார சுட்டு ஒருத்தன் கொண்டுறாரு.
இதனால் உருவாருது அங்கங்கே புரட்சியாக வெடிக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடி புரட்சி 1806 பெருங்கலகம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் பெருங்கலகத்தை புரட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரே காரணம் நான் திப்பு சுல்தான். இந்த திப்பு சுல்தானா யாரும் கிடையாது, பிரெஞ்சுக்காரங்களை ஆங்கிலேயர்கள் 2-2 சண்டை போட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதில் பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட்டில் ஆங்கிலேயர்கள் எடுத்த ஒரு டீம் தான் திப்பு சுல்தான் டீம். அவங்களும் ஒரு அரசர்கள் காலத்தை சேர்ந்தவங்க. அவங்க எகன்ஸாக இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அதனால் இந்த அப்பனை கொண்டவனை தாத்தனை கொண்டவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு மகன் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி, பேரன் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி திப்பு சுல்தான் போர் காத்துக்கிட்டே இருந்தான். அப்போ தான் 1806 தான் மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணா, வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர் இருக்கக்கூடிய தூக்கி வீசி அங்கே இருக்கக்கூடிய ஆர்மியில் இருக்கக்கூடிய மக்களை, காவல் அதிகாரிகளுக்கு ஆர்மியில் இருக்கிறவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வேலூர் கொடியை, வேலூர் கோட்டையில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் கொடி திப்பு சுல்தான் கொடி ஏற்றப்பட்டது. ஜூலை 10 ஜூலை 11 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என் பிறந்த நாள். நான் மறக்க மாட்டேன், நீங்கள் கண்டிப்பாக மறந்துடுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ வேலூர் கழகம் தான் இதுக்கு ஆணின்னு சொல்கிறாங்க சில ஆராய்ச்சியாளர்கள். இதை ஏன்டா இப்போ கத்துற அப்படின்னா, இந்த சட்டம் போடுவதற்கான காரணம். அப்போ இங்கே போராட்ட காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது இங்கே சட்டங்கள் உருவாக்கப்படும். அப்போ இதை நீங்கள் படித்ததுக்கப்புறம் நம்ம இங்கே தாவ வேண்டியது என்னென்னா, அந்த போராட்டங்கள் எப்படி இருந்தது. 2 வகையான போராட்டங்கள் நடைபெற்றது. ஒன்று சமூக போராட்டம். போராட்டங்கள் 2 வகையான போராட்டங்கள், ஒன்று தேசிய போராட்டங்கள், இன்னொன்று சமூக போராட்டங்கள். இதிலிருந்து தான் நீங்கள் சில விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த தேசிய போராட்டமோட மீனிங் என்ன அர்த்தம்னா, இதோட மீனிங் ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது வந்து எப்போ காலூன்னுச்சுன்னா 1942. நல்லா கவனிச்சுக்கணும். சமூக போராட்டம் என்னென்னா, நீ விடுதலை கொடுக்காம போ, நீ இங்கே இல்லாமல் போ. அதுக்கு முன்னாடி இங்கே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, அதை கலைக்கணும். அதுக்கு நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். பெண்கள் கொத்தடிமையை ஒழிக்கணும், சதி ஒழிப்பை ஒழிக்கணும். எப்போ போராடுறாங்க? பிரிட்டிஷ் இருக்கும்போதே போராடுறாங்க. அப்போ சமூக நல்லிணக்கணம், சமூகம் சார்ந்த போராட்டங்கள் ஒரு போராட்டங்கள் அந்த சைடு வெடிக்குது. இந்த சைடு 1858க்கு அப்புறம் இங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் எழக்கூடாதுன்னு நினச்ச ஆங்கிலேயர்கள் படித்தவங்களையும் படிக்காதவங்களையும் பிரிப்பதற்காக, படித்தவர்கள் எழுத்து மூலமாக, செய்தித்தாள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக நம்ம அடித்து வழியனுப்பு செய்யணும், போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக படித்தவங்களையும் படிக்காதவங்களையும் பிரிக்கிறதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் 1885 ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். படிப்பீங்க, இது டாபிக்ல இருக்கு. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? இது சுதந்திரத்துக்காகத்தான் ஆங்கிலேயர்களை வெளியேறின இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ சொல்லுது அப்படின்னா 1942 வெள்ளையனே வெளியேறு, டூ ஆர் டை என்று காந்தி முழக்கமிட்டது 1942 மட்டும்தான். அதுக்கு முன்னாடி தனக்கு தேவையான விஷயங்களை, தனக்கு தேவையான தேவைகளை ஆங்கிலேயரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ். சொல்ற பாயிண்ட் புரியுதா சார்? பிரிட்டிஷ் இங்கே இருக்கக்கூடாது, வெளியில் போங்கடா அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்படலை. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கியது யார் தெரியுமா? ஆங்கிலேயர்கள். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படி சொல்லுவாங்க, ஏஓ ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவர் ஒரு பிரிட்டிஷு. அப்போ இவர் ஏன் சார் இந்திய விடுதலைக்காக போராடணும்? கிடையாது. ஐஎன்சி உருவாக்கப்பட்டதே எதற்காக? கோரிக்கைகள் மூலமாக இந்தியர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும், படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் கண்டிப்பாக இங்கே மேர்ஜ் பண்ணக்கூடாது, அது புரட்சியை வெடிக்கும், அது பிரிட்டிஷுக்கு ஒரு டேஞ்சரஸை உருவாக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் தான் சேர்றாரு காந்தி. அப்ப காந்தி இங்கே இணைஞ்சதுக்கு அப்புறம் வேற விதமான ஒரு போராட்டங்கள் வழிநடத்தப்படுது. இது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் கொள்வதில்லை, தனக்கு தேவையான வழிமுறைகளை கொண்டு வந்தாங்க. ஐஎன்சி 1885 உருவாக்குனாலும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 26, 27 தேதிகளில் ஒரு கூட்டம் நடைபெறும். நீங்கள் படிப்பீங்க பின்னாடி. அதுக்கு பேர் ஐஎன்சி கூட்டம். ஒவ்வொரு வருடத்திலும் எந்த இடத்தில் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல தலைவர்கள் யாராக இருந்தாங்கன்னு கேட்பாங்க. தலைவர் மீன்ஸ் அந்த கூட்டத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்ததுன்னு கேட்பாங்க. இது எது வரைக்கும் நடக்கும்? 1947 வரைக்கும் நடக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா வருஷமும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு சில கூட்டங்கள் மிக முக்கியமான கூட்டங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் சூரத் பிளவு அப்படின்னு படிப்போம். சூரத் பிளவு 1905.
சூரத் பிளவு என்றால் என்ன? 1905 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஐஎன்சி செஷன்ல நீங்க இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா 1905 1907 சூரத் பிளவு. 1907, ஆமா 1907 தான் சூரத் பிளவு. 1905 வங்கப்பிரிவினை. வங்கப்பிரிவினை ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு சட்டமாக கொண்டு வருவாங்கல்ல, வங்கத்தை பிரித்தாங்க, முஸ்லீம்களையும் இந்துக்களையும் ஒன்று திரட்டக்கூடாதுன்னு பிரித்தாங்க. ரொம்ப ஈஸி. சூரத் அப்படிங்கிற செஷன் நடந்துச்சு. சூரத் இந்திய தேசிய காங்கிரஸ் செக்ஷன். இந்த இடத்துல நீங்கள் இப்படியே அடிப்பணிஞ்சு நீங்கள் கோரிக்கைலாம் வச்சிங்கன்னா இங்கே பிரிட்டிஷ்லேருந்து எதுவுமே வர முடியாது. இவங்களாம் அடிக்கடி மிதி உதைக்கி ரத்தத்துக்கு ரத்தம் அப்படின்னு தீவிரமான இயக்கத்தில் நாங்கள் ஈடுபடுறோம்னு எந்திரிச்சு போனவங்க தான் திலகர். அந்த இடத்துல இருந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2 பேர் உருவாகினாங்க. அதனால தான் சூரத் பிளவு. அதுக்கப்புறம் 1916 லக்னோ ஒப்பந்தம், 2 பேரும் சேர்றாங்க. இதுதான் ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க. முக்கியமான செஷன் என்னன்னு சொல்கிறேன், அப்போதைக்கு உங்களுக்கு கிளியராக சொல்லி புரிய வச்சிடுறேன். இந்த மாதிரிலாம் நடக்கும். 1947 வரைக்குமே நடக்கும், 1946 வரைக்குமே நடக்கும். இதில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் எத்தனை இதில் தலைவராக பங்கேற்றாரு, காந்தி அவர்கள் ஒரே ஒரு செஷனில் பங்கு பெற்றார், எந்த கூட்டத்தில் இருந்தார். அப்போ இதுதான் ஐஎன்சி செக்ஷன். இது இவங்களோட கோரிக்கை என்னவா இருந்துச்சு? இதுக்கு நடுவில் முஸ்லீம்களுக்கான கோரிக்கையை வழி நடத்தினாங்க. அதுதான் படிநிலைகளாக முஸ்லீம்களுக்கு வகுப்புவாதம் வேணும், முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு முஸ்லீம் லீக் உருவாக்கி கடைசியில் 1946 47 பாகிஸ்தான் நாடு உருவாகுவதற்கு மிக முக்கியமான அமைப்பாக இருந்தது முஸ்லீம் லீக். இது தனி கான்செப்ட். ஸோ இதெல்லாம் இங்கே உருவாகிட்டு இருக்கும்போது ஒரு விதை இங்கே விதைக்குது. நீ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் சமூக நல்லிணக்கம் சார்ந்து சமூக சிந்தனைகளை விதைக்கிறதுக்காக இங்கே சமூக ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு நீங்கள் சட்டத்தை உருவாக்குங்கள் அப்படின்னு ஒரு போராட்டக்களம் உருவாகுது. இதுக்கு இடையில தான் இந்த இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் முக்கியமாக இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள், தீவிரவாதம்னா வெடி வைக்கிறது குண்டு வைக்கிறதுன்னு சொல்ல வரல, தீவிரமான இயக்கத்தில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கும்போது மிதவாதிகள் தீவிரவாதிகள் 2ஆக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். பயங்கரவாதி யார்? கொல்றது. தீவிரவாதி யார்? தீவிரமான இயக்கத்தில் ஈடுபடுறது. மிதவாதி அது சாஃப்ட் டைப் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இந்த தீவிரவாதியில் இருக்கக்கூடிய இயக்கத்தில் சேர்ந்த திலகர்கள், பகத்சிங், இவங்கெல்லாம் மதம் சார்ந்த சிந்தனைகளை தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க. திலகர் தான் விநாயகர் சார்ந்த பண்டிகைகள் இதெல்லாம் முன்மொழிஞ்சார். ஏன்னா மதங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் மக்களுக்குள்ள ஒரு பூரிப்பையும் மக்களுக்குள்ள ஒரு புரட்சிகரமான புரட்சி விஷயத்தை உருவாக்கும். கணபதி இயக்கம், கணபதி விழா உருவாக்கியது திலகர். பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ மதம் சார்ந்த நம்பிக்கைகள் தான் இவங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு. இந்த சைடு வருவோம். இந்த இடத்துல தான் இவங்க இந்த இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்காக 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு படிப்பீங்க. அது இப்போ தான் வருது. ராஜாராம் மோகன் ராய், விவேகானந்தர் அவர்களாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறது, வேதங்களை நோக்கி செல்லுங்கள்னு சொல்கிறதாகட்டும், இல்லை கடவுள் ஒருவர் தான், கடவுள் ஒருவரே, அருள்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள்பெருஞ்சோதின்னு ஒளிவடிவத்தான கடவுளை தான் வழிபடுங்க, புலால் உண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன இப்போ ஆங்காங்கே பல இடங்களில் இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளாக இருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சபையாகட்டும், இவங்க எல்லாம் சில நல்லிணக்கத்தை, சில சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வந்ததுனால தான் நம்ம ஐரோப்பியர்கள் வருகைன்னு ஒரு டாபிக் படித்தோம் இல்லையா, அதே போல் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாக்குவோம். இந்த ஆட்சி காலத்தில் தான் இது தனித்தமையில் நடக்குது. இவங்களோட நோக்கம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை சார்ந்ததே இருந்தது, விடுதலை சார்ந்து அல்ல. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த சைடு இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் போனாலும் காந்தி எங்கேயோ இருந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் பங்கு பெற்று மிதவாதி கூட்டத்தில் இருந்து தனது இருக்கக்கூடிய நோக்கங்களை உருவாக்கி முதலாக 1920 ஒத்துழையாமை இயக்கம், 1930 சட்ட மறுப்பு இயக்கம், 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நடைபெறும் பொழுது டூ ஆர் டைன்னு சொல்லி ஆங்கிலேயர்களை வெளியே போங்கடா அப்படின்னு சொன்னது காந்தி இருக்கக்கூடிய ஐஎன்சி 1942 இருந்து. புரியுதா? பாயிண்ட் புரியுதா? இதுக்கு நடுவில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய விடுதலைக்காக ஒரு 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 இயக்கத்தை உருவாக்கி, இந்தியன் ஆர்மியை உருவாக்கி, தெரியும் உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸில் பார்த்தது.
இப்போ இந்த சைடு வருவோம். அப்போ 1919ஆம் நூற்றாண்டின் இயக்கத்தை கொண்டு வந்தது அவங்க தன் சட்டங்களை உருவாக்குறாங்க. ஆங்கிலேயர்கள் மூலமாக சதி ஒழிப்பு கொண்டு வரப்படுது 1828 நினைக்கிறேன், சரியா? அப்ப சதி ஒழிப்பு உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த ராஜாராம் மோகன் ராய் அதுக்கப்புறம் படிநிலைகளை ஒவ்வொரு விஷயங்களும் உருவாக்குறாங்க. அப்ப சமூக சமய சிந்தனைகள் எங்களுக்கு வேண்டும்னு இந்த சைடு ஒன்று நடக்குது, சுதந்திரம் வேண்டும் என்று இந்த சைடு ஒன்று நடக்குது. இது தேசியம் சார்ந்த சிந்தனைகள், இது சமூகம் சார்ந்த சிந்தனைகள். இந்த சமூக சார்ந்த சிந்தனையில தான் நம்மளும் மற்ற ஸ்டேட்டும் வேறுபடுறோம். அதனால தான் அரசியல் சார்ந்து தமிழ்நாடு மட்டும் தனியாக தெரியுது. அதன் மூலமாக சமூகம் சார்ந்த விஷயங்களை உருவாக்கணும். இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஜாதி கட்டமைப்புகள் இருக்குது, இது ஒழிக்கப்படணும். கொத்தடிமைகள் இருக்குது, ஒழிக்கப்படணும். பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஒழிக்கப்படணும். பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கங்க, வெளியில் வரணும். அப்படிங்கிற ஆர்ஜினால உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் நீதி கட்சி. நீதி கட்சின்னு பேர் வர்றதுக்கு முன்னாடியே பிராமணர் அல்லாத இயக்கம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிராமணர்களுக்கு முதன்மை உரிமை கொடுக்கப்பட்டது. அரசாங்க உத்தியோகம் பிராமணர்களுக்கு இருக்கப்பட்டது. பிராமணர் அல்லாதவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டாங்க. பிராமணர் அல்லாதவர்கள் படிப்பதற்கே தகுதி அற்றவர்களாக கருதப்பட்டாங்க. படிப்பு அவங்களுக்கு கிடையாது, படிக்கவே கூடாது, பிராமணர் மட்டும்தான் படிக்கணும். இந்த மாதிரி சில சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததை கலைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமாக பிராமணர் அல்லாத இயக்கம் பின்னாளில் நீதி கட்சியாக உருவெடுத்தது. இந்த நீதி கட்சியில இருந்து வந்தவர் தான் பெரியார் அவர்கள். ஆனா நீதி கட்சியிலிருந்து ஒதுங்கி இங்க ஐஎன்சில சேர்றாரு. ஆனா ஐஎன்சியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அவரை புறந்தள்ளப்படுறாரு. அவர் இங்க வரும்போது இருக்கக்கூடிய தலைவராக இருந்தவர் ராஜாஜி பெரியார் அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் ராஜாஜி அவர்கள் கொண்டு வரப்பட்ட குருகுல கல்வி அவரை வெளியில கொண்டு வரப்பட்டது. குருகுல கல்வி என்றால் என்ன? குருவோட இல்லத்திலேயே படிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இவரை புறந்தள்ளப்பட்டது. ஐஎன்சியிலிருந்து யார்? பெரியார் வெளியில் வராரு. பெரியார் வெளியில் எனது இனிமே வாழ்நாள் லட்சியமே இந்திய தேசிய காங்கிரஸை ஒழிப்பதுதான் என்று முழக்கமிடுறாரு. அதுக்கப்புறம் இருந்தாலும் தனது கொள்கைகளின் நிலைப்பாடாக இருந்தவர் அரசியலில் இனிமே எனது ஈடுபாடு இல்லை, இனிமே அரசியல் கொள்கைகளை எந்த கட்சி முன்னிடுதோ அதுதான் எங்களோட கொள்கைன்னு பெரியார் முன்வைக்கிறாரு. இதன் மூலமாக காங்கிரஸில் சேர்ந்த ராஜாஜி அவர்கள் வெளியேற்றப்பட்டு காமராஜர் அவர்கள் உள்நிறுத்தப்படுறாரு. எந்த கட்சி வேணான்னு சொன்னவரோ அந்த கட்சிக்கே, மிக முக்கியமாக காமராஜர் அவர்களுக்கே இவர் வாக்கு வங்கி வாங்குறாரு. பாயிண்ட் புரியுதா? நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ பெரியாரோட கொள்கை ரீதியில் பெரியார் அவர்கள் அந்த சைடு புறந்தள்ள தனியாக தெரியப்படுறார். அதிலிருந்து உருவாக்கப்பட்டதான் தீகா. இங்கிருந்து வர்றது தான் தீகா, திராவிட கழகம். திராவிட கழகத்தின் மூலமாக இந்த சித்தாந்தங்கள் கொள்ளுநிறுத்தப்படுகிறது. இங்கே போராட்டங்கள் உருவாக்கப்படும் போது 1919 மாண்டேகு சேம்ஸ்போர் சீர்திருத்தம் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. மாண்டேகு சேம்ஸ்போர் சீர்திருத்தத்துடைய முதன்மை நோக்கம் இங்கே தேர்தலை வழிநடத்தி செல்றது. அதன் மூலமாக 1920 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல ஐஎன்சி போட்டியிடலை, ஆனா நீதி கட்சி போட்டியிட்டு ஜெயிச்சிச்சு. இதன் மூலமாக இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை 1920 கொண்டு வந்துட்டாங்க. குடிசை மாற்று வாரியம், இது டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், குடிநீர் கட்டுப்பாட்டு வாரியம், இந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். ஓகேவா? அதே நேரத்தில் இது சொல்லுவாங்க இல்லையா, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி 1000 விளக்கு பகுதியில். அதுக்கப்புறம் கொண்டு வந்தவர் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். சரிங்களா? மதிய உணவு திட்டத்தை முதலாக கொண்டு வரப்பட்ட பகுதி எதுனா 1000 விளக்கு. அவங்க ஒரு பகுதியில் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தவர் காமராஜர். அதை சத்துணவாக மாற்றியவர் எம்ஜிஆர் அவர்கள். மறந்துடக்கூடாது. இது தமிழக வரலாறு. இதெல்லாம் எதுக்குள்ள வந்துடும்? இப்போ நான் சொல்றதெல்லாம் எதுக்குள்ள வந்துடும்? தமிழக வரலாறு வரும். யூனிட் 6 and 7 வந்துடும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? நம்ம படிக்கிறதெல்லாம் ஒன்று தான், தள்ளி தள்ளி இருக்கு, அதை தனியாக படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இதுக்கு பேர் தமிழக வரலாறு. அந்த தீக்காலேருந்து டிஎம்கே உருவாகுது, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே உருவாகுது. ஸோ பெரியார் மற்றும் அண்ணாவின் கருத்து முரண்பாட்டின் காரணமாக வெளியில் வந்து டிஎம்கேன்னு உருவாக்குறார். அந்த டிஎம்கே தலைவராகவே பெரியார் அவர்களை இப்போ வழிநிறுத்தி ஒரு கட்சியை உருவாக்குறாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் அண்ணா அவர்கள் ஒரு வருடத்தில் ஒரு வருடம் தான் கிட்டத்தட்ட அதில் இருந்தாலும் தமிழ் வாழ்க, தமிழை சார்ந்து பல விஷயங்களை, இங்கே இருக்கக்கூடிய பலகைகள் தமிழ் இருக்கப்பட வேண்டும், ஓகேவா, எல்லா விஷயத்தையும் மாற்றினவர் யார்? பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் தான் தமிழ் வாழ்க்கைங்கிறது முழக்கத்தை கொண்டு வந்தார். திருக்குறள் எழுதுறதுங்கிறது அவர் தான் கொண்டு வந்தார். சரிங்களா? ஓகேவா? புரியுதா?
தமிழகம் இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கு போராடுங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்காக போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? சுந்தரடிங்களார், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கு நடுவில் தமிழ்நாடுன்னு பேர் வர்றதுக்காக போராடின வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த சைடு. சரிங்களா? இதை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திமுக எப்படி வந்துச்சு, திமுக அதிமுக வந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார், தலைவர்கள் என்னென்ன பண்ணாங்க, எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, நம்ம பார்க்கணும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இது இந்த சைடு நடக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இருக்கக்கூடிய இந்த ஆர்ஜின் தான் 2 கருத்து முரண்பாடு தான் இங்கே சமூக சார்ந்த சட்டங்கள் முன்னாடியே நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்துச்சு. இங்கே நிறைவேறதுனால தான் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் கூட பல மாநிலங்களில் இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சட்டங்கள், பல விஷயங்கள், அதனால தான் தமிழ்நாடு தனியாக தெரியுதுன்னு சொல்ல வரேன். 69% இடஒதுக்கீடு நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியக்கூறா இருக்குது. அது அரசியல் நோக்கத்தை பார்க்குறவங்க வேறு, அது அந்த சைடு நம்ம போக வேண்டாம். ஓகேவா? எஸ். அப்போ ஐஎன்சி வருது, இதில் என்ன வருது, இதுக்கு இடையில தான் நான் சொன்னக்கூடிய அந்த பிரிட்டிஷ் ரூல், இதெல்லாம் ஒவ்வொரு ரூலை கொண்டு வருவாங்க, ஒவ்வொரு ரூலாக கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இறுதியாக கடைசியாக 1900 இந்த இயக்கங்கள் நான் தனியாக பார்ப்பேன். இதுக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள் தனது பகுதிகளை ஆங்கிலேயர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறாங்கன்னு போராட்டம் பண்ண, அதான் பழங்குடியினர்கள் இயக்கம். நம்ம தனியாக பழங்குடியினர்கள் புரட்சி நம்ம தனியாக படிப்போம், அது தனி டாபிக். தனது இயக்கங்கள் சார்ந்து, தனது சமூகம் சார்ந்து எதிர்க்கக்கூடிய போராட்டங்கள். இனக்குழுக்கள் ஆங்கிலேயருக்கு எதிர்க்காக போராடின கான்செப்ட் தனி. அவங்க இனங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக போராட்டங்கள், அந்த போராட்டம் தனி. தேசிய போராட்டங்கள் தனி, சமூக போராட்டங்கள் தனி. இறுதியில் தான் 1900 முக்கியமான வருடங்கள் அப்படின்னு அடித்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா 1939 1945 2ஆம் உலகப்போர் நடக்குது. 2ஆம் உலகப்போர் முடிவில் இங்கிலாந்தோடைய அரசியலமைப்பு மாறுது. அட்லி பிரபு அங்கே பொறுப்பேற்கிறாரு. 1945 அட்லி பிரபு இருந்தவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்னு அது அறிவிக்கிறாரு. புரியுதா? அதன் அடிப்படையில் 1946 செப்டம்பர் 2ங்கிற ஒரு முக்கியமான வருஷம், டிசம்பர் 6ங்கிறது ஒரு முக்கியமான வருஷம். டிசம்பர் 6, டிசம்பர் 2 இது முக்கியமான தினங்கள். 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்படுது. டெம்பரவரி கவர்மெண்ட் நேரு அவர்கள் தலைமையில் உருவாக்கப்படுது. இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற வரைக்கும் இந்த கவர்மெண்டின் மூலமாக நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் டிசம்பர் 6 அப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்ட் இருக்கிற மாதிரி, சட்டங்கள் இருக்கிற மாதிரி, ஒரு வழிவகை செய்கிறதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம இந்திய கவர்மெண்ட்டுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்களை வழிவகுக்கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா. டிசம்பர் 6 1946 இதுதான் அரசியல் நிர்ணய சபை தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்ட சபை. இடைக்கால அரசாங்கத்தின் மூலமாகத்தான் இது உருவாக்கப்படும். ஏன்னா இந்த பவர் இருந்தால் தான் இது உருவாக்கவே பட முடியும். இந்த செப்டம்பர் 2 இடைக்கால அரசின் தலைவராக நேரு அவர்கள் பொறுப்பேற்கிறார். இதன் மூலமாக படியாக வந்தது தான் 1947 ஜூலை 18 இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்படுது. பாராளுமன்றத்தில், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நமக்கு சுதந்திர சட்டம் உருவாக்கப்படுது. அதுதான் என்ன ஆக்ட்? இண்டிபெண்டன்ட் ஆக்ட். அதன் மூலமாக நடைமுறைக்கு வந்தது தான் 1947 ஆகஸ்ட் 15. இப்படித்தான் எங்கே நீங்கள் 1946 டிசம்பர் 6 அரசியல் நிர்ணய சபை எடுக்கிறீங்களோ அங்கேருந்து பாலிட்டி ஸ்டார்ட்டுங்க. அரசியல் நிர்ணய சபைனா என்ன, எத்தனை பேர் இருந்தாங்க, கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, என்னென்ன கமிட்டி ஃபாலோ பண்ணாங்க, எத்தனை பாகங்கள் இருக்குது, முகவரைனா என்ன அப்படிங்கிறது பாலிட்டி. இதோட முடியுது, இதுக்கு முன்னோடியோட முடியுது வரலாறு. அப்போ என்னென்ன படிக்க போகிறோம்னா ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து ஆரம்பித்து இந்தியன் ஆக்டு, பிரிட்டிஷ் ஆக்ட் முடிச்சாச்சு. 2 வீடியோ கீழே லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், படிச்சிருங்க. ஓப்பனாக சொல்கிறேன், படிச்சிருங்க. ரிட்டன்லாம் எடுக்கலாம் முடியாது. என்சிஆர்டி, ஸ்டேட் போர்ட் ரெண்டுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன், படிச்சிருங்க. ஐரோப்பியர்கள் வருகை ஒரு கான்செப்ட், அதுக்கப்புறம் ஐஎன்சி கூட்டத்தில் இருக்க ஒரு கான்செப்ட், தமிழக வரலாறு, இது யூனிட் 6 வரும். இப்போ நம்ம நடத்துறது எல்லாமே டாப்பிக்கில் இருக்குது. டாபிக் மீறி நான் ஒரு வார்த்தை சொல்லலை உங்கள்கிட்ட. தமிழக அரசியல் வரலாறு நீங்கள் வந்து அரசியல் சித்தாந்தம் சார்ந்து நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், படிக்கும்போது நீங்கள் வந்து அறிவு பெற்றவர்களாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்கிற மாதிரி படிங்க.
சித்தாந்தம் பேசுகிறவங்களா தயவு செஞ்சு டிஎன்பிசியெல்லாம் படிக்காதீங்க, ஓகேங்களா? நான் வந்து கிளியராக இருக்கக்கூடிய நடைமுறை சித்தாந்தங்கள், அது இருக்கக்கூடிய அரசியல் சிந்தனைகளை தான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியம். ஓகே, உடனே தனிநபர்கள் செஞ்ச தவறையோ, தனிநபர்கள் அரசியல் ரீதியாக செய்த தவறையோ இங்கே நம்ம சுட்டி காட்டவும் கூடாது. சுட்டி காட்டுறது விஷயமே இல்லை. நல்ல விஷயத்தை யார் யார் என்ன செஞ்சாங்கிறத நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? இப்போது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அங்கே தனியாக ஒதுக்கி வைங்க. அப்பேற்பட்ட காமராஜரையுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த சமூகம் இந்த சமூகம், சரிங்களா? அழுத்தி சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அடித்து தூக்கிடலாம், சக்ஸஸ் ஆகலாம். நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதுக்கு மேலே நான் வந்து ஒரு பக்காவான கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வேறு இதுக்கு மேலே ஒரு வீடியோ தேவைப்படாதுன்னு நான் நம்புகிறேன். ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். 2 வீடியோ, பிரிட்டிஷ் ரூல் அண்ட் கம்பெனி ரூல், 2 வீடியோ லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பேட்சில் ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. புதுசாக சேர்வங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீட்டிங் சந்திக்கலாம். சந்திக்கு வரவங்களுக்கு விடைபெறுது உங்களை ஆரம்பிச்சாங்க. கார்த்திக், நன்றி, வணக்கம்.